வெல்கம் டு கோல்டன் இன்டீரியர். இப்போ நம்ம இருக்கிற சைட்டு பார்த்தீங்கன்னா வேங்கை வாசல். இந்த சைட்டில் வந்து 3 பெட்ரூமும், ஒரு கிச்சன் யூனிட்டு, ஒரு டிவி யூனிட்டு, ஒரு பூஜா யூனிட்டு எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிச்சன். இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணுறது சூப்பர் ஹெவி கலெக்ஷன் யூபிவிசியில் தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ளே செட்டு, கட்லரி ஐட்டம்ஸ். இது பண்ணுறது பார்த்திங்கன்னா தாலி பேஸ்கெட்டு, இது வந்து பவுல் வைக்கிற பேஸ்கெட்டு, இது வந்து கட்லரி ஐட்டம் வைக்கிறது. இது பிளெயின் பேஸ்கெட்டு, இதுவும் பிளெயின் பேஸ்கெட்டு, இதுவும் பிளெயின் பேஸ்கெட். இது வந்து ஆயில் புல்லோட்டு. ஆயில் புல்லோட்டோட 2 ரயில் தான் வரும். இது ஆயில் புல்லோட்டு எல்லாமே ஸ்லீக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸில் தான் பண்ணியிருக்கோம். இது சிலிண்டர் பாட்டு. இந்த சிலிண்டர் பாட்டில் வந்து ஸ்மெல்லு போகிறதுக்காக இங்கே வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது ஓப்பன் டோர் டைப்பு. இங்கே கடப்பாலாம் கட்டலை, ஸோ ஸ்லாப் மாதிரி போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஸ்லாப் போட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸ்லாப் போட்டு பார்ட்டிஷன் ரேக்கு கொடுத்துருக்கோம். இந்த சைடு வந்து அவங்க கல்லே கட்டலை. ஸோ ஆல்ரெடி வந்து இவங்க பண்ணது வந்து உட்டனில் பண்ணியிருக்காங்க. அந்த உட்டன் எல்லாமே கரையான் பிடிச்சதுனால மொத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூபிவிசியில் பண்ணி கொடுத்துருக்கோம். இது சைடில் ஃபிக்ஸட் போட்டிருக்கோம். இந்த ஃபிக்ஸடு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் பண்ணுற மாதிரி லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம். இந்த லாஃப்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் ஹைட் இருக்குது. ஸோ லென்த் வந்து 8 ஃபீட் இருக்குது. ஸோ அதனால் டிவிஷன் பார்ட்டுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டிருக்கோம். இது வந்து கிச்சனோட பாக்ஸ். இந்த கிச்சன் பாக்ஸ் வந்து ஸ்பைசி ரேக் வச்சு பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பைசி ரேக் தான் ரொம்ப உங்களுக்கு கிளாஸாகவும் பார்க்கறதுக்கு நீட்டாகவும் தெரியும். இதில் வந்து ஓப்பன் டோர் டைப்பு, ஸ்லாப் வைக்கிறது, இது சிம்னி. இந்த சிம்னிக்காக இங்கே பர்டிகுலராக இவங்க 3 பர்னர் யூஸ் பண்ணுறதுனால இவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா, எனக்கு வந்து இது க்ளோஸ் பண்ணி கொடுங்க, இந்த க்ளோஸ் பண்ணி கொடுத்தா எனக்கு வந்து டஸ்டெல்லாம் உள்ளே வராது அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரு நீட்டாக இருக்கணுன்றதுனால கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றி பண்ணியிருக்கோம். அதே இதில் பார்த்தீங்கன்னா ரேக் வச்சு பாக்ஸ் மாதிரியே எல்லாமே செஞ்சு, ஏன்னா இது வந்து எம்டி ஸ்பேஸு. இந்த எம்டி ஸ்பேஸில் 7 ஃபீட் ஹைட்டு 3 ஃபீட் வித்தில் இந்த சைஸுக்கு நம்ம செஞ்சுருக்கோம். இதில் பார்ட்டிஷன் பண்ணி ரேக் போட்டிருக்கோம். ஸோ இது வெயிட்டான கேஜ் வந்து 25 to 30 கேஜ் வரைக்கும் வைக்கலாம். இந்த மேலே வந்து டிசைனாக இருக்கட்டும், இந்த டிசைன் வந்து நல்லா வரும்ன்றதுனால இதை வந்து ஓப்பன் டோர் வித் கிளாஸ் டைப்பில் கொடுத்துருக்கோம். இதில் பொருள் வந்து இன்னரில் வச்சுக்கலாம். கிளாஸ் ஐட்டம், பீங்கா ஐட்டம் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கான நிறைய யூசேஜ் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பெட்ரூம் ஒன்று பார்க்கலாம் வாங்கப்பா. இது மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து கீழே அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, அதுக்காக டெவலப்டு பண்ண கன்ஸ்ட்ரக்டட் பாக்ஸ் வித் லாஃப்ட். வாங்க காட்டுறேன். இது அதே மாதிரி தான். இதோட மெட்டீரியல் டபுள் பிளாக்ல நம்ம வந்து யூபிவிசியில் பண்ணியிருக்கோம். இது எஸ்எஸ் ஹேண்டில் போட்டிருக்கோம். அந்த கோட் வைக்கிற ஹேங்கர் பொசிஷன் கொடுத்துருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ராயர் டைப்பு. இந்த ட்ராயர் டைப்போட லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். ஆஸ் யூஸ்வல் கடப்பாலாம் வச்சுருந்தாங்க, அந்த கடப்பால் அப்படியே அவுட்டர் க்ளோஸ் பண்ணால் போதும்னு சொல்லிட்டாங்க. இதை மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்து எப்பயும் சொல்கிறது தான். 4 பக்கமும் எள்ளு போட்டு தான் பண்ணியிருக்கோம். பேஸ்டிங் ப்ராடக்ட் ப்ளஸ் எள்ளு கனெக்டிவிட்டியோடு கொடுத்துருக்கோம். அப்போ தான் கலண்டி வராது. இந்த இடத்துல அடிஷ்னல் ரேக்கு கேட்டிருந்தாங்க. அந்த அடிஷ்னல் ரேக்கில் எல்லாமே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ப்ளேஸ் பண்ணி வித்து டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இதில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட்டும் கேட்டிருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா முகம் பார்க்குற கண்ணாடி வச்சு, அதுக்கப்புறம் ஓப்பன் டோர் டைப்பு. இதுலேயும் ஸ்லாப் போட்டு கொடுத்துருக்கோம். இதில் இந்த இடம் சின்னதாக எம்டியாக விட்டுருக்க காரணம் என்னென்னா, இதில் வந்து பவுடர்லாம் கீழே வச்சுக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி. இது ஸ்லாப் போட்டு இன்னர்லாம் மேலே கீழே ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வால். இந்த வாலை வந்து நம்ம இந்த மாதிரி
கம்மி பண்ணி பண்ணோம்னா நமக்கு வந்து நீட்டாக லுக்கு கொடுக்க ரிச் லுக்காக தெரியும். ஸோ இதுதான் இந்த மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிறது. இன்னொரு பெட்ரூம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இந்த பெட்ரூமில் வந்து அவுட்டர் கவர் பண்ணியிருக்கோம். அந்த பார்த்தீங்கன்னா இந்த பில்லோ அதெல்லாம் அழுக்கிறதுக்காக ஸ்லாப் போட்டு டிவிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் ஒரு பாட்டு தான் உங்களுக்கு காட்டுறேன். வந்து பில்லோ வச்சுக்கிறது, அவங்களோட கிட்டு என்னென்ன தேவைப்படுது பாயெல்லாம் வச்சுக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப்பு மிரர் போட்டிருக்கோம். இதில் ட்ராயர் டைப்பு ஓப்பன் ட்ராயரு. இதில் இன்னும் டெப்த்தாக கொடுத்துருக்கோம். இந்த டெப்த்தில் நீங்கள் பொருள் வச்சுக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்து இதில் லாக்லாம் போடல. ஸோ நார்மலாக மேக்னெட்டே உங்களுக்கு ஹெவி ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் இன்ச்சஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ துரு பிடிக்கவே பிடிக்காது. ரொம்பவே பெஸ்ட்டாக தான் பண்ணிட்டுருக்கோம். என்ன இதில் வந்து மேலே டாப்பில் லாஃப்ட்டு வித் வாட்டர் தான் பண்ணியிருக்கோம். பெட்ரூம் 3 பண்ணியிருக்கோம், வாங்க காட்டுறேன். இது வந்து பெட்ரூம் 3. இந்த பெட்ரூம் 3ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைடு ஃபுல்லாகவே பாக்ஸ் டைப்பில் பண்ணியிருக்கோம், ஒரு சைடு ஃபுல்லாக அவுட்டர் கவரில் பண்ணியிருக்கோம். அவுட்டர் கவரை ஃபஸ்ட்டு காட்டியிருக்கோம். இது வந்து அவுட்டர் கவர். இது வந்து ட்ராயர் டைப். மேக்னெட்டிக்கு இது மேக்னெட்டிக் சேம் ஆஸ் கலர் தான் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸ் ஸ்லாப் போட்டு தான் பண்ணியிருக்கோம். இது பெண்ட் ஆகாது, ஃப்ளெக்சிபிள் ஆகாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸ்லாப் போட்டு தான் பண்ணியிருக்கோம். ஓப்பன் டைப்பு. இதில் மிரர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது ஒரு பாக்ஸ். ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கோம். இது போஸ்ட் போட்டால் தான் நமக்கு இந்த ஸ்ட்ராங் கிடைக்கும், துணி வச்சா இறங்காது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸ் டைப்பாக தான் பண்ணியிருக்கோம். பூஜா உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த பூஜாவில் லிட்டில் பிட் ஆஃப் பாக்ஸ்லாம் செஞ்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ட்ராயர் டைப் படையில் போகிற மாதிரி கொடுத்து இதில் கொடுத்துருக்குறோம். க்ளோசிங் டைப்பு 2 ட்ராயர் பொசிஷன் வச்சுக்கிற மாதிரி இந்த தூப்பாக்கால், அதாவது இதில் விளக்கு, இந்த ஐட்டம்லாம் இதில் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து ஹால் வந்து பார்த்திங்கன்னா 20x20 இருக்க ஹாலில் இதை வந்து 6x7 ஒரு மீடியமான சைஸில் தான் பண்ணியிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளூட்டட் பேனல் கொடுத்து மேலே நெத்தி பீஸ் லேட்ச் மாதிரி கொடுத்து அதில் ஒயர் வந்து தெரியாமல் இன்செர்ட் பண்ணி லைட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஓவர் ஹெட் பாக்ஸ் மாதிரி கீழே ஸ்லாப் போட்டு பண்ணியிருக்கோம். ஓப்பன் டோர் டைப்பு. இது ஓப்பன் டோர் டைப்பு. இந்த பாக்ஸ் வந்து ஃபுல் லென்த்துக்கு கிளாஸ் போட்டிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் யூசேஜ் ஸ்லாப் போட்டு கொடுத்துருக்கோம். இதில் லைட் போட்டு டிசைன்ஸ் தான் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் லைட் ப்ரொவிஷன் கொடுத்து கஸ்டமர் நீடட் தான். இந்த லைட்டு மைனியூட்டாக கொடுங்க, இதோட பிரைட்னஸ் ரொம்ப டிவியை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டனால. ஸோ இப்போ டிவி ரன் ஆகுது, அதே டைமில் லைட்டு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். அதோட பிரைட்னஸ்னால டிவி அஃபெக்ட் ஆகலை. ஸோ அதனால் இதை வந்து 55 இன்ச்சஸ் வரைக்கும் மாட்டிக்கலாம். அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். பேக்கில் வந்து இந்த லெவலுக்காக கொடுக்கணும், இந்த லோவருக்காக கொடுக்கணுன்றதுனால பர்ஃபெக்டாக நீட்டாகவே பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் வுட்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசியில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஒர்க்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இது ஓப்பன் டோர் டைப்பு, மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்து. ஸோ இந்த ஸ்ட்ரென்த்தில் தான் இது யூஸ் ஆகும். இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் ஒர்க் பண்ணணும்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.